வந்து பாஜகவோடு கூட்டணி நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க, கூட்டணி அமைச்சிட்டாங்க. இந்த நிலையில இது வந்து அதிமுக ஓட்டுகள் அந்த பக்கம் பாஜகவுக்கு திரும்ப வாய்ப்பு அமையுமா? தேர்தல் பொறுத்திருந்து பாருங்கள். மக்கள் தான் தேர்தலில் மக்கள் தான் எஜமானர்கள். யார் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலே பல பேர் வெளியில் போனாங்க, எல்லாமே செல்லாத காட்சி ஆகிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் துரோகம் செய்கிறாங்களோ அவர்களெல்லாம் விலாசம் தெரியாத போவாங்க. அப்படி தான் இவர்களும் போக போகிறாங்க. இன்னும் தேதியே அறிவிக்கலைங்களே. நாடாளுமன்ற தேதி அறிவித்த பிறகு தானே மற்ற வேலையெல்லாம் நடக்கும். நாடாளுமன்ற தேதி அறிவித்தவுடன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா 40 நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரி உட்பட அனைத்து பகுதிகளும் பிரச்சாரத்துக்கு நாங்கள் செல்வோம். மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது தற்போது இருக்கக்கூடிய திமுக பல்வேறு விவகாரங்கள் போதைப் பொருட்களுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு நிலை திமுகவோட எடுக்கக்கூடிய அதே சூழல்ல ஆண்ட கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை அதே குற்றச்சாட்டுக்குள்ள உள்ள சேர்க்கிறாரு. குறிப்பா டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து செயல்படுத்துறது அதிமுகவும் சொல்றாரு. எப்படி சார் எனக்கு சொல்கிறதே புரியல. எங்கள் நிலையில் ஒன்றும் வரலையே. அப்போ டாஸ்மாகில் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலையே. கம்ப்ளைண்ட் வந்து தான் தெரியும். அப்படி பார்த்தா அவை ஆளுகின்ற மாநிலம் பூரா அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கூட 450 கோடி இப்போ பிடிச்சிருக்கிறாங்க அவை ஆளுகின்ற மாநிலத்தில். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம். தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சி இது அதிமுக ஆட்சி தான். இப்போ என்ன இருக்குது? போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் நடமாட்டோம். இன்றைக்கு 15 நாளில் பாருங்கள் எந்தெந்த இடத்துல போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த போதைப்பொருளை கண்டுபிடிக்கலை. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் முகாமிட்டு அவர்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம். அதை நீ அங்கே போய் அவரை கேளுங்க. நீ அங்கே போய் கேளுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. நாங்கள் 1500 கொடுக்குறோம். இவங்க 1000 தான் கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா? எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா? குடும்பத் தலைவிக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்து 1500 கொடுக்குறேன்னு சொன்னோம். இவங்க 1000 தான் கொடுத்துருக்குறாங்க. அது எப்போ கொடுத்தாங்க? நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகை வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய முன்னாள் அமைச்சர், கழக நிர்வாகிகள்லாம் அம்மாவுடைய பிறந்தநாள், தலைவர் பிறந்தநாள், அதிமுக பொதுக்கூட்டத்தில் எல்லாம் சொன்னோம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் உரிமைத்தொகை 1000 ரூபாய் திமுக அரசு எப்பொழுது வழங்க கொடுங்கன்னு பல முறை சொன்ன காரணத்தினால வேறு வழி இல்லாமல் இப்போ தேர்தலை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா நமக்கு ஓட்டு விழுகாதுன்னு சொல்லி அதற்காகத்தான் 1000 ரூபாயை இந்த மகளிருக்கு உரிமைத்தொகை விடுவிச்சிருக்கிறாங்க. அது 26 மாதம் கழித்து தான் விடுவிச்சிருக்கிறாங்க. அவரே உண்மை பேசுன்னு வச்சுங்களேன். நாங்கள்லாம் பொய்யை பேசுகிறோம், அவர் மட்டும் உண்மை பேசுகிறாரா? எது உண்மை பொய்யை நீங்களே தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு அதிகாரமாக பிரச்சாரத்துக்கு வர இருக்காரு அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் தொடர்ந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறும்? ஏங்க இதெல்லாம் என்னென்ன ஜோதிடா கணிச்சு போடுறதுக்கு? ஏங்க எல்லா கட்சி தலைவரும் அந்தந்த கட்சி வளர்க்குறதுக்கும் நாட்டு மக்களை சந்தித்து வாக்குகள் பெறுவதற்கும் அவர்களுடைய விருப்பம். அதில் போய் மற்றவங்க எப்படி தலையிட முடியும்? நான் போய் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போனால் மற்ற கட்சி நீங்கள் போய் கேட்டீங்களா அவ என்ன பதில் சொல்லுவாங்க? அது எப்படி நாங்கள் கணிச்சு சொல்ல முடியும்? வாக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒரு தொண்டை ஒரு ஓட்டை கவர் பண்ணால் போதும், ஈஸியாக நாங்கள் வின் பண்ணிடுவோம். எங்கள் கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களுடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம். அதிகமான இடங்களே வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.